என்னடா சொல்றீங்க? ஸ்பைடர்மேன் 4 மூவில பனிஷரை உள்ள இருக்கி வெறித்தனமான சம்பவம் பண்ண போறானுங்களா? டேய் அவன் படும் பயங்கரமான ஆளாச்சேடா. பொழுதுபோக்குக்கெல்லாம் சும்மா பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போறவனாச்சே. அப்படிப்பட்ட பனிஷரை ஸ்பைடர்மேன் 4 மூவில கொண்டு வர போறானுங்க. அபிஷியலா இது இந்த ஸ்பைடர்மேன் மூவி சைட்ல இருந்தே ஜான் பிரென்தல், ஜான் டாம் ஆலன் இன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். அடே சோனி, மார்வல் கூட ஒண்ணு சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ற அப்படிதானே? அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட எண்ட்ல டிஸ்னி பிளஸ்ல பனிஷருக்கான ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷனும் வரப்போதாங்க. அது மட்டும் இல்லாம கிடைச்ச லீக்ல இந்த டிஸ்னி பிளஸ்க்கான பனிஷருக்கான ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல பனிஷரை நமக்கு படும் பயங்கரமா ராவா இறங்கி சம்பவம் பண்ற மாதிரி காட்ட போறானுங்களாம். பனிஷரை வச்சு ஒரு பெரிய பிளான் மார்வல் சத்தியமா வச்சிருக்கான்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட வெறித்தனமான பனிஷரை காட்டிட்டு எப்படி பனிஷர் கூட ஸ்பைடர்மேனோட கூட்டணி ஒன்னா இருக்க போகுது, இவனுக்கு 2 பேர் இருக்கனாலேயே இந்த ஒரு மூவி இப்படிப்பட்ட கதையா இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இன்னும் லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க தயவுல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. பட் 2K 10Kன்னு அப்படியே மேல போகணும்ல. ஸோ நீங்க பண்ணாதான் முடியும், பார்த்து பண்ணிருங்க. ரைட்டுங்க, இப்போ ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? இந்த நியூஸ் எனக்கு காலையில தாங்க தெரிய வந்துச்சு. இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் பேஜ்ல மூவி நியூஸ் பக்கத்துல ஜோன் பெர்தால் இந்த மாதிரி டாம் ஆலண்டோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த மூவில ஜாயின் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி கொட்டை எழுத்துல போட்டிருந்தானுங்க. இதை பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஷாக்கு. இப்ப பனிஷ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எம்சியோட நிறைய வெப் சீரிஸ்ல பார்த்திருப்போம். இவ்வளவு ஏன் ரீசெண்டா வந்த டேர்டெவில் பானாயில்ல கூட தன்னை தானே விஜிலாண்டின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கவனுங்களே படும் பயங்கரமானவன் தான்ப்பா இந்த ஒரு பனிஷர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருப்பானுங்க. வெப் சீரிஸ்லயே தலைவன் அந்த மாதிரியான சம்பவம் பண்ணுவான். இப்ப ஸ்பைடர்மேனோட மூவில கொண்டு வர போறானுங்க. நம்மள மாதிரியான மார்வல் ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரியான செய்கை பண்ண போறானுங்கன்னு தெரியாம பயங்கரமா வெறியேறுதுன்னு தான் சொல்லணும். பட் என்ன பண்றது, ஜூலை 31, 2026 தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான அபிஷியலா கிடைச்ச ஒரே நியூஸ்னா அது இந்த மாதிரி நம்ம ஜான் பென்தால் அதாவது பனிஷர் இந்த பிராண்ட் நியூ டே மூவில சேர்றாரு அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி நானே ஒரு சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான லீக்ஸ் எல்லாம் படும் பயங்கரமா வந்துட்டு இருக்குன்னு. ஒரு பக்கம் என்னடானா நம்ம சேடி சிங்ஸ் தான் மேடே பார்க்கணும், இன்னொரு பக்கம் என்னடானா ஹல்க் தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஒரு பயங்கரமான வில்லனா உள்ளே இறங்க போறாரு. ஹல்க் ஒரு ஹல்க் மட்டும் கிடையாது, 2 வருஷம் ஆஃப் ஹல்க் இந்த மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான வதந்திகளை ஃபுல்லா MCU ஃபேன்ஸ் பரப்பி விட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஆனா கன்ஃபார்மான விஷயம் என்னன்னா, இந்த மார்வல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்திருந்தான். அதுல இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட அந்த ஒரு ஸ்பைடர்மேன் சூட், இது கூடவே டாக்டர் டூமோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்க கூட அந்த ஒரு மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ்ல மார்வல் ரிவீல் பண்ணிருந்தான். ஆக்சுவலா டாக்டர் டூமுக்கு அது ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, கான்செப்ட் ஆர்ட் தான். பட் நம்ம அந்த ஒரு ஈவெண்ட்ல பார்த்த ஸ்பைடர்மேனோட லுக் தான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்க மேட்ரு என்னன்னா, அந்த மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான முக்கியமான வில்லன்ஸ், அதுல இந்த மாதிரி டூம் ஸ்டோன் அப்புறம் இந்த ஸ்கார்பியன் இவனுங்கள மாதிரியான ஸ்ட்ரீட் லெவல் வில்லன்ஸை தான் டீஸ் பண்ணிருப்பானுங்க. அதாவது மல்டிவர்ஸ் லெவலுக்கான வில்லன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காம சும்மா ஸ்பைடர்மேனை சுத்தி இருக்கிற முக்கியமான வில்லன்ஸ். இப்ப எனக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா, இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள பனிஷரை உள்ள இறங்குறானுங்க அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பா பயங்கர வயலன்ஸா ரத்தம் தெறிக்க இருக்க போகுது. ஏன்னா ஜான் பென்தால் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி படும் பயங்கரமா ஒரு மாதிரி பயங்கர டெரர் பீஸ். அவர் பிளே பண்ற அந்த பனிஷர் கேரக்டருமே படும் பயங்கரமான சம்பவமான கேரக்டர். அப்படி வயலன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு கேரக்டரை மூவிக்குள்ள கொண்டு வரானுங்கன்னா இந்த மூவியுமே ரத்தம் தெறிக்க பயங்கர ஆர்ரேட்டடா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடே மார்வல், தெரிஞ்சுதான் இதை பண்றியா? ஏன்னா ஸ்பைடர்மேன் மூவிஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி PG-13 தான் இருக்கும். அதாவது 13 வயசுக்கு மேல உள்ளவங்க அந்த படத்தை பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த மூவில பனிஷரை உள்ள கொண்டு வந்து மூவி இந்த மாதிரி ஆர்ரேட்டடா மாத்துறானுங்கன்னா கிட்ஸ் ஆடியன்ஸ் குட்டி வாண்டுன்னு ஒருத்தன் கூட தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட லாஸ் வரும் தெரிஞ்சும் மார்வல் இதை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது, ஆர்ரேட்டடா கொடுக்க மாட்டானுங்க. ஆனா பனிஷரை உள்ள வச்சு எப்படி இந்த மூவியை PG-13 கொடுக்க போறானுங்க அப்படின்றது தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கான முக்கியமான வில்லன் ஹல்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை நம்ம ஹல்க் எதிர்க்கிறதுக்காக நம்ம ஸ்பைடர்மேன் பயங்கரமா மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம பனிஷர் உள்ள இறங்கி ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ? வாய்ப்பு இருக்குங்க. பனிஷரை பயங்கர டேஞ்சரா அந்த மூவில காட்டாம ஜஸ்ட் ஸ்பைடர்மேனோட ஒன்னா இருக்க மாதிரியான கேரக்டரை காட்டினா, டீம் அப் பண்ணி காட்டினா அது பாக்குறதுக்குமே ஏத்துக்கிற மாதிரி முக்கியமா மூவி PG-13 வரும். ஏன்னா சோனி மார்வல் கூட போட்ட கான்ட்ராக்டே அதான். சோலோவான ஸ்பைடர்மேன் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்ல ஸ்பைடர்மேன் கூடவே நம்ம டோனி ஸ்டார்க் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இந்த மூவில ஸ்பைடர்மேன் கூட நிக் ஃபியூரி இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த மூவில ஸ்பைடர்மேன் கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருந்திருப்பாரு. ஏன்னா ஸ்பைடர்மேன் மூவில காட்டணும்னா சோனி ஒரு மார்வல் கேரக்டரோட தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி டீலே போட்டு வச்சிருக்கானுங்க. சோ அந்த மாதிரி பனிஷர் ஸ்பைடர்மேன் கூட நின்று ஹல்க் எதிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் அந்த மூவி வேற மாதிரி இருக்கும்னு இன்னொரு ஸ்டோரி லைன் யோசிச்சு வச்சிருந்தேன். அதாவது நம்ம ப்ரொஃபசர் ஹல்க் ஸ்பைடர்மேனுக்கு டீம்மேட்டா இந்த டூம் ஸ்டோனு, ஸ்கார்பியன் அப்புறம் இவன் இருக்கான்ல நெகட்டிவ், அவனுங்களை எதிர்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இப்ப கண்டிப்பா பனிஷர் உள்ள இருக்கானுங்கன்னா ஸ்டோரி லைன் எப்படி இருக்காதுங்க. 90% மேல ஹல்க் இந்த மூவில வில்லனா தான் நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஒருவேளை ஏன் இப்படி இருக்க கூடாது? இந்த சினிஸ்டர் 6 டீம் இந்த மூவில இருக்கட்டும். இவனுங்களை ஒரு ஓரமா வச்சுட்டு அங்கிட்ட 6 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்களை எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கமா நம்ம பனிஷர் கூடவே ஹல்க், ஸ்பைடர்மேன் 3 பேரும் டீம் அப் பண்ணா எப்படி இருக்கும்? வெறித்தனம்டா, வெறித்தனமா இருக்குமே. நான் சொன்ன மாதிரி இவனுங்க 3 பேரும் டீம் அப் பண்ணானுங்கன்னா சும்மா தியேட்டரையே சேர விட்டுருவானுங்க நம்ம மார்வல் பயலுக. எங்க நம்ம பனிஷ்ல உள்ள இருக்கானுங்கன்னா டேர் டெவிலையும் இந்த மூவில பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு யோசிச்சீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா டேர் டெவில் இந்த மூவில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தாங்க. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே ஹல்க் இந்த மூவில வராரு அப்படின்னா இங்க நம்ம ப்ரூஸ் பேனருக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஸ்பெல்ல போட்டு விட்டாரு. ஸோ அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்காது. ஆனா ஹல்க்கு சிம்பிளா ஹல்க்கு அந்த ஸ்பெல் வேலை செய்யாதுங்க. ஹல்க் மனசுல இருக்கிறத யாராலையும் அழிக்க முடியாது. அதனால நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிற உண்மை நம்ம ஹல்க்கு எப்பயுமே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி நம்ம டேர் டெவில், அதாவது மேட் மோடாக்க படத்தோட ஆரம்பத்திலேயே பீட்டர் பார்க்கருக்கான லாயர் மாதிரி உள்ள கொண்டு வருவாங்க. அங்கேயே டேர் டெவிலுக்கான லீட் இந்த ஸ்பைடர்மேன் மூவிக்கு கொடுத்துட்டானுங்க. அப்படி டேர் டெவிலையும் உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. ஐ எம் ஃபினிஷ்டுங்க. சீரியஸா 4 பேர் டீம் அப் பண்ணா எதுக்கு எவன் இருந்தாலும் சும்மா நாஸ்தி பண்ணிடுவானுங்கன்னு தான் சொல்லணும். அதுலயும் பனிஷர் டேர் டெவில்லாம் டெட்லி காம்போடா. அவனுங்க 2 பேர் இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் ஹல்க்கு பிரிச்சு மேஞ்சு விட்டுருவானுங்க. சொல்ல முடியாதுங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஜான் பென்தால இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்குள்ள கொண்டு வந்த மாதிரி இன்னொரு 2 மாசம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் சார்லி காக்ஸையும் வெல்கம் டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே மாதிரி இந்த டேர் டெவில் பார்ன் அகைன் அந்த சீரிஸோட எண்ணில் நம்ம பனிஷர் கிங் பின்னோட ஆளுங்க கிட்ட சிக்கிருப்பாரு. ஆனா நம்ம தலைவன் அங்க தந்திரமா பேச்ச போட்டு அங்க இருந்த ஒரு ஆபீசர் கையை உடைச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர மாதிரி தான் அந்த ஒரு சீரீஸையே முடிச்சிருப்பானுங்க. நம்ம பனிஷரும் ஸ்பைடர்மேனும் இதுக்கு முன்னாடி டீம் அப் பண்ணிருக்காங்களான்னா பல முறை பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒத்தே போகாது. டாம் அண்ட் ஜெரி மாதிரி தனக்குள்ளேயே சண்டை போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. சீக்கிரத்துல நம்ம தலைமை பனிஷர் யாரு கூடயுமே ஒட்ட மாட்டாரு. அந்த மாதிரிதான் ஸ்பைடர்மேன் கூடயும். ஆரம்பத்துல ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு யாரா நீ முகமொழி போட்டு சுத்திட்டு இருக்க, என்ன திருடுறதுக்கு இங்க வந்த, நீ திருடன் தானே அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேனை ஒரு திருடனா தான் நம்ம பனிஷர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் கூட டீம் அப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சிவில் வார் காமிக்ல நம்ம பனிஷர் கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேனோட உயிரை காப்பாத்திருப்பாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஆரம்பத்துல ஸ்பைடர்மேனுக்கும் பனிஷருக்கும் ஒன்னா ஒத்துக்காம அவனுங்க தனக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வில்லன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. அதாவது சினிஸ்டர் 6 சுத்து போட்டானுங்க. இந்த பக்கம் ஹல்க்கும் வில்லனா நிக்கிறான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஸ்பைடர்மேனை பொழந்து கட்டுறப்போ ஸ்பைடர்மேனை காப்பாத்த வர்ற ஒரு ஆளா ஸ்பைடர்மேனோட உயிரை காப்பாத்துற ஹீரோவா நம்ம பனிஷர உள்ள இறக்குனாலும் அது பாக்குறதுக்கு படும் பயங்கரமா தான் இருக்கும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மூவி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான என்னோட தியரிஸ். நான் யோசிக்கிறதெல்லாம் என் தலைக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன். இதுல எந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்? இல்ல உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பத்தின ஸ்டோரி கூடவே இந்த பிளாட் ஐடியாஸ்லாம் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.